முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுது நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. நேற்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தைப்பூசம்னாலே விசேஷம் இல்லையா? பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, வேல் காவடி, இப்படி காவடி எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானுக்காக நேற்றைய தினம் நிறைய பேர் அழகு குத்தி வேண்டி நடப்பயணமாக பழனியை நோக்கி தரிசனம் பண்ணி மலேசியாவில் பத்திகேஃப் முருகன், லண்டனில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், இப்படி எல்லா இடங்களிலும் முருகப்பெருமான், மருதமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், இப்படி எல்லா இடங்கள்லையும் சாக்ஷாத் சர்வேஸ்வர சுரூபமான சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய அனுக்கிரகம். அப்படி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் நேற்றைய தினம். அந்த நாளே எவ்வளோக்கு பாக்கியம் பண்ணியிருக்கு பாருங்கள். தைப்பூசம் இல்லையா? தைப்பூசத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு, தைப்பூசத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. வள்ளலார் பெருமான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமோத்தம் உறவு வேண்டும் கந்தகோட்டத்தில் பாடியிருக்கார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கடைபிடித்தா போதும். மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகான இந்த பாட்டில் உணர்த்தியிருக்கார். அது கந்தகோட்டை முருகப்பெருமான இடத்துல சொன்னங்காட்டி வள்ளலார் பெருமானுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அவ்வளோ சிறப்பான அற்புதமான அருட்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்படி அருட்பா படிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மை, பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள அதில் அவ்வளோ சூக்ஷமங்கள் இருக்கு இல்லையா? அப்படி இந்த பூச நட்சத்திரம், தைப்பூசம் ரொம்ப விசேஷகரமான நாள். நேற்றைய தினம் அந்த நாளினுடைய சக்தியை பார்த்தா அதான் சொன்னால் அந்த நாளுக்குண்டான சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னோம். இப்படி வருஷத்தில் வரக்கூடிய சில நிகழ்ச்சிகள், சில நாட்கள் மிகப்பெரிய தெய்வீக நாட்களாக இருந்துருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. மற்ற நாட்கள் அப்போ ஒன்றும் இல்லையா சார்? அப்படி கிடையாது. அந்த நாட்களுக்கும் சிறப்பு உண்டு. சில நாட்களுக்கு அதிசய நாட்களாக அமைகிறது. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இது நம்ம பார்க்க போகிறோம். 2/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசுட தை மாதம் 19ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அதிகாலை 4 மணி 43 நிமிடம் பௌர்ணமி, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரை, பின்பு பூராடம். இன்று முழுவதும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து செய்வோம். பிரதமை அன்னைக்கு சில காரியங்களை பண்ண மாட்டோம். பிரதமை அன்னைக்கு சில முக்கியமான காரியங்கள், நிறைய பாடசாலைகள் இருக்குது பார்த்தீங்களா? வேதம் படிக்கக்கூடிய, ஆகமம் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் இந்த ஒரு நாள் பாடங்கள் எடுக்க மாட்டாங்க. பிரதம அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதனால் பிரதமை அன்னைக்கு புது காரியங்கள் நம்ம எதுவுமே ஆரம்பிக்கிறது கிடையாது. புது விஷயங்களே எப்போவுமே நம்ம செயல்படுத்துறது கிடையாது. அப்படி நிறைய பேர் கடைபிடிப்பாங்க, அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ராசி பலன் இதோ நாம் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இடம் வீடு சம்பந்தமான வேலைகள் நிறையா இருக்கும். இன்றைக்கி யாராவது வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வரல, ஐயோ நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன், வீட்டில் என்னப்பா இது மோட்டரை விட்டு போகுது, இது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, ஏதேனும் ஒரு கோளாறு வந்துட்டே இருக்கேன், கோளாறு கோபி மாதிரி இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது. இப்போ தான் அது வாங்கினா திருப்பி இப்படி இருக்குது, ஃபிஷ் டேங்க் வாங்கினா இப்படி என்னது செலவு வந்துட்டே இருக்குது, இந்த வீடுனால இப்படியோ அப்படியான்னு பல யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கவலைக்கு விடை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில கருத்துகள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தெளிவாக புரிய வருது. ஓ, இவங்க இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான்னு தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விளையாட்டுத்தனமாக செய்த விஷயங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருது. அப்போ நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் எவ்வளோ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும்.
உங்கள் இடம் எதுக்கேனும் ஹெல்ப்பு கொடுக்குறது, இதெல்லாம் ரெண்டெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் பாவம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம மண்டபம் தான், நீங்கள் எடுத்துக்கோ, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கோங்க. இப்படி தாராளமாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து செயல்படுத்துவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தோட்டம், மாடு வாங்குறது, வீட்டில் இன்னும் பிராணிகள் வாங்கி வளர்க்கக்கூடிய தினமாக, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் சிந்தனைகள் மனசில் இருக்கும். மேஷராசி நண்பர்கள் வண்டி வாகனம் எடுக்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அந்த வண்டியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான சில சூழ்நிலைகளில் இன்றைய தினத்தில் அமையும், நேரம் கிடைக்கும், அதை போய் பார்த்துட்டு வருவீங்க. பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இதை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்கள் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். நான் ஒன்று நினச்சா இது பாப்பா எவ்வளோ வேகம், எவ்வளோ என்னோடய காரியம் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்குன்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. ரிஷபராசி நண்பர்கள் தம்பி தங்கைக்கு முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பிடித்தமானவாளை சந்திப்பீங்க. எதிர்காலத்தை வரக்கூடிய நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், குழந்தை வரும், மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசி நம்ம நாளெலாம் நிர்ணயம் பண்ண அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கணும். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி இல்லை பேசுன்னு சும்மா அதை பற்றி எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் டாப்பிக்கெல்லாம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு உட்காந்து பேசக்கூடிய, பிரிந்தவங்க ஒன்று சேர்கிறதுக்குண்டான நாள். வேலையே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இடமாற்றத்துக்குண்டான நாள். நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சில நேரம் டக்குன்னு கோவப்படுவேன். கோவம் வேண்டாம், சொன்னால் கேளு, பேசாமல் டக்குன்னு கோவம். நல்ல வண்டி வாகனத்தை நிறுத்தும் போது கேர்ஃபுல்லாக நிறுத்தணும். தப்பு நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஃபைன் கட்டுவோம். இல்லை சார், கோர்ட்டு மேலே தான் நிற்கப்பட, தள்ளி நிற்க சொன்னேன், எதுக்கு அங்கே போர்டு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைன் வரும். 1000 ரூபா ஃபைன் தேவையா நமக்கு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது. ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினம் அப்பா 4-5 நாள் அந்த டென்ஷன்ஸ் இல்லை, ஃப்ரீ நவ். இப்போ வெளியூர் போகலான்ட்டு இருந்துட்டுருக்கேன், திடீர்னு இந்த பிரயாணம், இப்படி திடீர் பிரயாணம், திடீர் விஷயம், திடீர் காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கையில் இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருகும், பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் இது எடுத்தமாக கவுத்தமாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு அப்படியே ரொம்ப லாங் ப்ராசஸாக எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். புது வியாபாரங்கள், தெரியாத வியாபாரங்களே பண்ண வேண்டாம். புது வியாபாரத்தை பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு சில காரியத்தில் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் வந்தாலும் கொஞ்சம் நிதானத்தில் செயல்படுத்துறது நன்மையான பலன்களை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் எல்லா வேலையும் என் தலையில் போட்டுவிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? அதாவது நான் அப்போவே சொன்னேன், இது வேணும், இது வாக்கே இல்லை, இது சரி, இது சரி, எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டு உட்கார வச்சு ஐயோ அப்படி பல நேரங்களில் பல விஷயங்கள். பரவாயில்ல, கடவுள் ஏதாவது கொடுக்குற, பல பேர் வேலை இல்லாமல் இருக்கு, எனக்கு அட்லீஸ்ட் ஏதாவது நடக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுது. சார் எப்போ சார் விடுவு காலம், எப்போ சார் நல்லது நடக்கும், யாரை பார்த்தாலும் கேட்குறான். சக்ஸஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த குட் டைம் இருக்குது உங்களுக்கு. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். மனதில் இருக்கிற அழுத்தங்கள் தீரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் சில பேர் உதவி செய்வார், சில பேர் உபத்திரவம் பண்ணுவார். எல்லாத்தையும் மனசை டிவேஞ்சாக வச்சுருக்கேன், அப்புறம் மறந்துடுவேன், இப்படி தான் சொல்லுவேன். பாவம், அவள் என்ன பண்ண, சரி விடு, நம்ம திருப்பி அவாட்ட எதுக்கு அப்படி நீங்களே மாறிப்பேன். சில நேரம் இப்படி சொல்லுவேன், சில நேரம் அப்படி சொல்லுவேன். ஏன்னா டிபெண்ட், சூழ்நிலையை பொறுத்து. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு. என்ன சார் இப்படி சொல்லிட்டு, நேற்று முந்தா நேற்று நல்லா இருந்தது சொன்னேன்,
இன்றைய நாள் இப்படி இருக்குது. சில விஷயங்களில் யாரையும் நம்பக்கூடாது. முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவார். தெரியும் சார், இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. எஸ், இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஃபிசியோ சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்தை எக்ஸாக்டாக கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வீட்டில் சொல்லுவா, ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லுவா அப்படின்னு எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் அவள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருந்துருக்கும். நட்புகள் உதவிகள் செய்வாள். சில விஷயமிகள் நம்ம இப்படி சொன்னாலும் அப்படி போய் அப்படியே டபுளாக ட்ரிபிளாக எடுத்து சொல்லிவிடுவாள். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பேசலாம், இது பேசப்படாது. வீட்டில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். இன்றைய தினத்தில் என்ன சார் பண்ணுறது, நிதானமாக இருக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப சூப்பரான நாள். பரவாயில்ல சார், எனக்கு அப்படியே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன். எஸ், கிரகநிலை உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள், சண்டை வந்தது, கோவப்பட்டது, இன்றைக்கி திருப்பி பேசுனது கொஞ்ச நேரத்தில் மாறிவிடும், இல்லை நீங்களே மாற்றி பேசிவிடுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. விளையாட்டு வினையாகுன்னு சொல்லுவார். ரொம்ப இந்த பெரிய வெயிட்டான பொருட்கள், வழுக்கிற இடம், இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீச்சல் தெரியாதானே நான் குதிக்க போகிறேன், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செல்ஃபி எடுக்கிறது, நட் ரோட்டில் நிற்கிறது, பைக்கை ரிவர்ஸ் எடுக்கிறது, பைக்கை தூக்கி இப்படி திருப்புறது, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சாகசத்தை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி பெற்றவர்கள் அவங்க மன சந்தோஷ பிரகாரம் சில காரியங்கள் எடுத்துக்கொண்டு, உற்றார் உறவினருக்கு எதுவும் ஹெல்ப்னா முன்னாடி போய் நின்றுடுவேல். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய, இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் சோதனை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வெற்றி பெற்றுருவீங்க. அப்படியே சைடில் அப்படியே முன்னேற்றங்கள் வரும். இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு குபேர வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடும். சில விஷயங்கள் அப்படியே குழப்பமாக இருந்தது, கொஞ்சம் அப்படியே நிர்ணயத்துக்கு வரும். சப்போர்ட்டிவ் சிஸ்டம் ஜாஸ்தி ஆகும். முக்கியமான நபர்கள்ட்ட ஃபோனில் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கிண்டல் கேலி பண்ணுற முன்னாடி நின்று காமிப்பேன். யாரை உங்களால் முடிஞ்சா நான் அந்த காரியம் பண்ணேன் இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவேன். வாட்ச் வாங்கிறது, வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பஜாரில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைனில் இ-காமர்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அமோகமான பலன்கள் உண்டு. சித்த மருத்துவ வருமா, இயற்கை மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகரிக்கக்கூடிய நபர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நண்பர்கள் நேர நன்னா இருக்குது, நம்ம செயல்பட்டால் போதும், கடவுள் துணையும் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்திங்கர வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, நானும் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் சார், யார் கேட்குறா இப்படின்னு நினச்சி கவலையெல்லாம் பட வேண்டாம். பிகாஸ் எவ்வளோ தடவை சொல்லியும் யாரும் கேட்குறது இல்லை. ஸோ கேட்கக்கூடிய நபர்கள், நம்ம சொல்லக்கூடிய நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பா, அவளுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னால் போதும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். நான் அவளுக்காக நான் உழைச்சேன், நான் பண்ணேன், மற்றவா இந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம். நம்ம ஏன் செய்யணும், அதுக்கப்புறம் ஏன் வருத்தப்படணும். If you can do it. If you cannot, just tell it. அதாவது தெளிவாக சொல்லுங்கள், என்னால் முடியல, பண ரீதியாக வேணால் உபதவி பண்ணுறேன், இல்லை என்னால் பண ரீதியாக பண்ண முடியாது, பட் என்னால் இந்த காரியங்களை செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பாசிக்கிறது நல்லது தான். விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்ல காலங்கள், சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருந்தது. டிபேட்லாம் வரதான் செய்யும், பட் நியாயத்தை பேசி தான் ஆகணும். பயந்துட்டே இருக்கவும் கூடாது, உங்களுக்கு அந்த குணமும் இல்லை. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், பஞ்சு மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, வைண்டிங் மில் வச்சுருக்கோங்க, ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கோம், லேத்து வச்சுருக்கோங்க, டெல்லிங் சம்மந்தமான மிஷன், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
தனுராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம நினச்சது கரெக்ட், இதுதான் ரைட், இதுதான் சரி அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம இறங்க தான் செய்வோம், ஆனால் நேரம் கிடைக்கும்ல, அந்த சமயத்தில் நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது அவள் சொல்கிறத கேட்கணும். லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நெவர் எவர் டாக் அபவுட் நான் எனக்கு தெரியும் அது தெரியும் அவள் பேசுறதுக்கு முன்னாடி பேசாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இன்றைய தினம் 4 நட்சத்திரம் அவ்வளோ சிறப்புகள் இல்லை. அதனால் இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம், மற்றவாளை பற்றி பேச வேண்டாம், காசிப் சொல்ல வேண்டாம், இரவல் பொருள் வாங்க வேண்டாம். அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக கொடுத்து விடுறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, எடுத்த காரியத்தை ஜெயிச்சுடுவேன். முடியல பிடிக்கவே பிடிக்காது. பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக பேசியே இப்படி இருந்துருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி கணவர் மனைவி கணவர் ஏதேனும் ஒரு விஷயத்தில் கூட நின்று ஹெல்ப் பண்ணி ஜெயிச்சுடுவேன். பார்ட்னர்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி இந்த தினத்தில் பிறர் நம்பி சில காரியங்கள் பண்ணலாம். எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, கவனமாக இருக்கணும். பிறர் நம்பி சில காரியங்கள் பண்ணலாம். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசி நண்பர்கள் சிலதெல்லாம் யார்கிட்ட மனசை விட்டு பேச சார், உள்ளுக்குள்ளேயே போட்டு புண்ணாக இருக்குது, கடவுள்கிட்ட தான் பேசணும் மாட்டேன் இல்லையா. குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு, நிறைய நல்ல செய்திகள் எதிர்பார்த்தவர்களுக்கு அமோக பலன்கள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை, வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கர்நாடிக் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு. நாடக மேடையில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நன்னா இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நன்னா இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. ஒரு சில காரியம் தெளிவாக முடிவாயின்றிருக்கு. ஓகே, இதுதான் நம்ம பண்ணணும், இதுதான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய செயல்பாடுகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் மன வருத்தங்களுக்கும் சில நேரங்களில் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வார். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கணும். நம்ம மறைமுக எதிரி வச்சுட்டு இவன் இப்படி பண்ணுறா அப்படி தான் பண்ணுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, அதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சின்ன விஷயம் க்ரானிக்காக இருக்கக்கூடிய சில உடல் உபாதிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு, மீனராசிக்கு நட்புகள் கூடி வரும். சில பேர் நன்னா பேசுவார், சில பேர் ஆப்போசிட்டாக பேசுவார். பார்த்தாச்சு சின்னதுலேருந்து அப்படியே பார்த்து எனக்கு பழகி போயிடுது. வெளியில் இருக்கிறவாளா சொல்ல, எல்லாத்தையும் கூட இருக்கிறவாளே சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்கு மறைக்கணும், எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் நடக்கலைன்னா என்னடாது அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே, காரியம் நடந்துனே எப்படி அப்படி ரொம்ப ஆனந்தப்படுவேன். எல்லாரும் தானே படுவா, நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக மீனராசி என்பவர்களுக்கு அதிகமாக. ஏழரை சனியுடைய தாக்கத்தில் இருக்கங்காட்டி சில தடங்கள் ஆக தான் செய்யும், சில எதிர்பார்த்து நடக்காமல் இருக்க தான் செய்யும், சிலது அபரிவிதமான வெற்றி கொடுக்கும். அப்போத்து கூட கவனமாக இருக்கும். இன்றைக்கி என்ன சார் பரிகாரம் பண்ணுறது, என்ன சார் சரி பண்ணுறது? கோ வழிபாடு, கோ பூஜை அமோக பலன்களை தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் ராசிக்குண்டான யந்திரங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சார், இந்த யந்திரம் வச்சோம்னா எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னா என்ன சார் யந்திரம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யந்திரத்துக்கு சக்தி உண்டு, எஸ், யந்திரத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. யந்திரம் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணும், ஒரு காரியத்தில் வெற்றி பண்ணும். அப்போ ராசிக்கு உண்டான பலப்படுத்தும் யந்திரங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு சுப்பிரமணிய யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். மேஷமும் விருச்சிகமும் சுப்பிரமணிய யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ரிஷபமும் துலா ராசிக்காரங்க இருக்கிறவங்க மகாலட்சுமி யந்திரம், அஷ்டலட்சுமி யந்திரம், ஸ்ரீ யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனம் கன்னிராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், மிதுனம் கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கடகராசி
அன்பர்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானுடைய பாஸ்கர யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக யந்திரம் ரொம்ப விசேஷம். அடுத்து தனுசுக்கும் மீனராசியும் இருக்கிறவங்க சுப்பிரமணிய யந்திரம், கணபதி யந்திரம், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா திரிபுர சுந்தரி யந்திரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மகரம் கும்பராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு யந்திரம், சுதர்ஷன யந்திரம் வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது பொதுவான யந்திரங்கள். நம்ம கூடுன்னு சொல்லுவாங்க, நம்ம கழுத்தில் போடுவோம் இல்லையா, கூடு, யந்திர கூடாகவும் வச்சுக்கலாம். யந்திரத்துக்கு உண்டான சிறப்புகள் உண்டு. நிறைய கார்த்தவீரியாஜன யந்திரம் இருக்குது, சுப்பிரமணிய யந்திரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ண யந்திரம் இருக்குது, சுயம்பரா பார்வதி யந்திரம் இருக்குது. நிறைய யந்திரங்கள், லக்ஷ்மி யந்திரம் இருக்குது, நிறைய யந்திரங்கள் வந்திருக்கு. அந்த யந்திரங்களுடைய சிறப்புகள், இந்த யந்திரங்களுடைய விசேஷங்கள் பற்றி எனக்கு யந்திரத்தை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வரதா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் 7397394829 தொடர்பு கொள்ளுங்க. அவள் டீட்டெயில்ஸ் தருவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா.